அந்த ஒரு வருஷம் அந்த 8 பேக்ஸை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயர பணையை வச்சு ஆக்சுவலாக இந்த டைரலில் கூட ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க. அவர் மொட்டராஜன் தலையில் உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும். அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு. அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கேட்டுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ என்ன ஆக போதோ எதோ வருது மனசில். நல்ல வேலையை அப்போலோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இமீடியட்டாக அப்போலோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் எந்த வித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி இவர் கவலை பண்ணாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங். கிளைமாக்ஸ் வந்து 2 மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து சோனு சூட் ஃபஸ்ட்டே வந்து சோனு சூடோட சட்டையெல்லாம் கழிச்சு ஒரு பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோன்னா நாங்களாம் வாயை பிளந்துட்டோம். சும்மா ஒரு 6.25 அடி உயரத்தில் பாடி 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார். எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூட். நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயந்தோம். அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழட்டினார். எல்லாம் அரண்டுட்டோம். அப்படி ஒரு ஃபிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி. அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த மதகஜராஜா வெளியில் வரணும்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம், விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும்.